தமிழ் ஔவை வழங்கும் திருக்குறள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஈஸி டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. திருக்குறளில் அழகிட்டு வாய்ப்பாடு பகுதியை பார்க்கலாம் வாங்க. அதில் இருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சீரை நாம் பிரிக்கணும். அதாவது அதனுடைய அசைகள் என்ன, அதனுடைய வாய்ப்பாடு என்ன, ஓரசைச்சீர் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7 சீர்களில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சீர் விடுபட்டு அந்த சீரை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வினா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதிகாரங்களில் இல்லை அப்படின்னா திருக்குறளில் பொதுவாக வினாக்கள் கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலையும் நம்மளுக்கு பயன்படும். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் திறனறி தேர்வுக்கு பயன்படும். அடுத்து 10ஆம் வகுப்பு மாணவிகள் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு தேர்வுக்கு வரதுனால உங்களுக்கு இது ரொம்ப பயன்பாடாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகிட்டு வாய்ப்பாடு முறையாக எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது எளிய வகையில் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் ஒரு எளிமையான முறையை பயன்படுத்தியிருக்கேன். பாருங்கள். முதல்ல புள்ளி வச்ச எழுத்துக்கிட்டலாம் கோடு போடணும். அது என்ன புள்ளி வச்ச எழுத்து? மெய்யெழுத்து தாங்க அப்படி சொல்கிறேன். மெய்யெழுத்து, ஒற்றெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே ஒன்று தான். முதல்ல என்ன பண்ணணும்? அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கிட்டலாம் கோடு போட்டுக்கணும். அப்போ முதல்ல எங்கே பார்க்கணும்? முதல் வார்த்தையில் இல்லை, ரெண்டாவது வார்த்தையில் இருக்குங்களா? இருக்குது. எங்கே இருக்குது? இல்கிட்ட இருக்குது. அடுத்து இம். அடுத்துல பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க, இன். அடுத்து எர். இங்கே இன். அடுத்தது இம். இங்கே இத்து. முதல்ல என்ன பண்ணோம்? புள்ளி வச்ச எழுத்துக்கிட்டலாம் கோடு போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா நெடில் எழுத்துக்கிட்ட கோடு போடணும். நெடில் எழுத்து அப்படின்னா முதல்ல உயிர் எழுத்தில் பார்த்துக்கோங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அந்த வரிசைக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தும் நெடில் எழுத்து தாங்க. அப்போ முதல்ல பாருங்கள், என்ன இருக்குது? கை இருக்குங்களா? கை இச்சையெல்லாம் நெடில் எழுத்து தான். இதில் பாருங்கள், இல்லை இங்கே பாருங்கள், டை இருக்குது. அடுத்து நா இருக்குது. அடுத்து நீ இருக்குது. இங்கே நை இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன்? புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்துக்கிட்ட கோடு போடணும். அடுத்து நெடில் எழுத்துக்கிட்ட கோடு போடணும். அதுக்கு அடுத்தது என்னென்னா புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் 0 நம்பர் கொடுங்க. அதாவது மெய் எழுத்துக்கெல்லாம் 0 நம்பர் கொடுங்க. ஏனைய எழுத்துக்கு 1ன்னு கொடுக்கணும். புள்ளி வச்ச எழுத்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் நம்பர் 0. அடுத்து ஏனைய எழுத்துக்கெல்லாம் என்னன்னு கொடுக்கணும்? தோன்கிறது ஒரே எழுத்து தாங்க. ஏனைய எழுத்துக்கெல்லாம் 1ன்னு கொடுத்துருங்க. அடுத்தது யோ. இங்கே பார்த்தீங்கன்னா கூ இருக்குங்க. அடுத்தது ஓ. அவ்வளோதான். அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கிட்ட கோடு போடணும், நெடில் எழுத்துக்கிட்ட கோடு போடணும், புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் 0ன்னு கொடுக்கணும், ஏனைய எழுத்துக்கு 1ன்னு கொடுக்கணும். இப்போது கூட்டி பார்த்தோம்னா 1 வந்துச்சுன்னா நேர், 1 வந்ததுன்னா நேர், 2 வந்ததுன்னா நிறை. 2 வந்ததுன்னா என்னது? நிறை. சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 வருது. ஆனால் நான் சொல்லி கொடுத்தது என்ன? 1னா நேர், 2னா நிறை. சரி, இப்படி வரக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியாக என்ன நம்பர் பார்த்தோம்? 2 பார்த்தோங்களா? அதனால் 2 வர இடத்துல கோடு போட்டுக்கோங்க. 1 2. சரிங்களா? 2 வந்துச்சுன்னா என்ன போடணும்? நிறை. அப்போது இந்த இடத்துல என்ன எழுதணும்? நிறைன்னு எழுதணும். அடுத்து பாருங்கள், 1 2 என்ன வரும்? நிறை.
அடுத்து இங்கே பாருங்கள் 1 0வையும் கூட்டினா 1. 1ன்னா என்ன வரும்? நேர். அடுத்து பாருங்கள் 1 0 என்ன வரும்? நேர். அப்போ இங்கே என்ன எழுதணும்? நேர் நேர். அதே போல் இங்கே பாருங்கள் 1 1 2ன்னா என்ன வரும்? நிறை. அடுத்து பாருங்கள் 1 1 2 2ன்னா நிறை. அடுத்து 1 1ன்னா என்ன வரும்? நேர். அதே போல் கீழே பாருங்கள் 1ன்னா நேர். அடுத்து ஒரு 1 நேர். அடுத்து பாருங்களேன் 0ன்னு இருக்குது. 0க்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை, அதனால் விட்டுணும். சரிங்களா? அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் 1 1 1 1 4 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அதிகப்படியாக 2 சொல்லி கொடுத்தோமா, அப்போ 2 கிட்ட கோடு போட்டுக்கணும். அப்புறம் எங்கே போடணும்? 2 கிட்ட கோடு போட்டுக்கணும். அப்போ 1 2 2 கிட்ட கோடு போட்டுக்கிறோம். 2 கிட்ட கோடு போட்டால் என்ன வரும்? நிறை. அடுத்து பாருங்கள் 1 1 0. அப்போ 2 2ன்னா நிறை. அடுத்து பாருங்கள் 1ன்னா என்ன வரும்? நேர். 1 0 என்ன வரும்? 1 தான். அப்போ 1ங்கிறதுனால நேர். இங்கே பாருங்கள் 1 1 2ன்னா நிறை. 0க்கு மதிப்பு இருக்கா? இல்லை, அதனால் அதை விட்டுணும். அடுத்து 1ன்னா நேர். நல்லா கவனிங்க. இந்த 7வது சீருக்கு மட்டும் இது போல் வந்துச்சுன்னா, சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். நேரில் முடிஞ்சதுன்னா, கடைசி 7வது சீர் நேரில் முடிஞ்சதுன்னா நாள். நிறையில் முடிஞ்சதுன்னா மலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேருக்கு பின்னாடி எது வந்தாலும் சரிங்க, நேருக்கு பின்னாடி நேர் வந்தாலும் சரி, நேருக்கு பின்னாடி நிறை வந்தாலும் சரி, சரிங்களா? என்ன வரும்? அது பேர் நேர்பு. நேர்புன்னு என்னது? காசு. அதே போல் தான் இங்கே நேருக்கு எப்படி சொல்லணும், அதே போல் நிறைக்கு பின்னாடி எது வந்தாலும், நிறைக்கு பின்னாடி நிறை வந்தாலும் சரி, நிறைக்கு பின்னாடி நேர் வந்தாலும் சரி, அதுக்கு பேர் என்ன? நிறைவு. நிறைவுன்னா என்ன வரும்? பிறப்பு. இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், நிறைக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? நேர். அப்போ நிறைக்கு பின்னாடி எது வந்தாலும் என்ன பேர் சொன்னேன்? என்ன பேர் சொன்னேன்? நிறைக்கு பின்னாடி எது வந்தாலும் நிறைவு. அதை எப்படி போட்டுக்கிறீங்கன்னா கீழேயே போட்டுக்கோங்க, சரிங்களா? நிறைவுனா என்ன? பிறப்பு. எப்போ இந்த கடைசி இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. இப்போ வாங்க மேலே. நிறை நிறை என்ன? இதுக்கு நம்ம வாய்ப்பாடு படிச்சிருப்போம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். சரிங்களா? அந்த வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நிறை நிறை என்ன வரும்? கருவிலம். நேர் நேர் தேமா. நிறை நிறை கருவிலம். கருவிலத்தோட நேர் சேர்ந்தா கருவிலங்காய். 3வது அசை நேர் சேர்ந்துச்சுன்னா காய்னு வரும், நிறை வந்துச்சுன்னா கனி வரும். ஆனால் நம்ம திருக்குறள் நிறையில் முடியாது. முடிஞ்சதுன்னா நாம் பிரித்தது தப்பு. நேர் நேர் தேமா. நிறை நிறை கருவிலம். நேர் நேர் தேமா. அடுத்து பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம பிரிச்சிட்டோமா? நாம் பிரித்த அழகீட்டு வாய்ப்பாடு சரியா அப்படின்னு சரி பார்க்குறதுக்கு 2 வழி இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து எழுதணும் இல்லைங்களா? கீழே எழுதணுங்க, இது என்ன வாய்ப்பாட்டில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து எழுதிடணும். இக்குரட்பா அப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 3 மார்க் அழகீட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறதுல. 1 மதிப்பெண்ணுக்கு தேவையில்லை. இக்குரட்பா என்ன வாய்ப்பாட்டில் முடியுது? பிறப்பு. இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டால் முடிவடைந்தது. இதே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் எப்படி கேட்கலான்னா, கடைசி 2 0 3 0 கொடுத்துட்டு நம்மளுக்கு சரியான விடையில் இந்த மாதிரி வச்சு கேட்கலாம். சரிங்களா? அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி சரி பார்க்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். முதல்ல இங்கே இருக்கு இல்லைங்களா, நம்ம வாய்ப்பாட்டை பிரிச்சிங்கன்னா இந்த அசை வரணும். அது ஒரு வகை. எப்படின்னா,
இங்கே பாருங்கள், புள்ளி வச்சு எழுத்துட்டு 0 போடணும்னு சொல்லி கொடுத்தனா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்துட்டு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏனைய எழுத்துக்கு 1, புள்ளி வச்ச எழுத்துக்கு 0. 1 2 3 4 வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம், அதிகபட்சமாக 2ன்னு சொல்லி கொடுத்தோமா, அப்போ 2 கிட்ட கோடு போட்டுக்கோங்க. 2ன்னா என்ன வரும், நிறை. 2ன்னா என்ன வரும், நிறை. அப்போ நாம் போட்ட அலகிட்டு வாய்ப்பாடு சரி. இப்போ வேணால் இன்னொன்று கூட போட்டு பார்க்கலாம். இப்போ தே அப்படிங்கிறது நெடில், மான்கிறது நெடில். அப்போ இது ஒரு 1, இது ஒரு 1ங்களா, 1னா நேர், 1னா நேர். அப்போது இது தாங்க முதல் வகை. எப்படி நம்ம போட்டது சரின்னு பார்க்குறது. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வெண்பாவுடைய பொது இலக்கணம் என்ன, கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்கள். இயற்சீர் வெண்டலையிலையும் வெண்சீர் வெண்டலையிலையும் முடியும். அதாவது இங்கே பாருங்கள், காய்முன் நேர், சரிங்களா, காய்முன் நேர், விளமுன் நேர், அதுக்கு அடுத்தது மாமுன் நிறை, இதில் முடியுங்க. சரிங்களா, காய்முன் நேர், விளமுன் நேர், அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், கொஞ்சம் அப்படியே இப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. காய்முன் நேர், விளமுன் நேர், மாமுன் நிறை, இப்படி தாங்க முடியும். சரிங்களா, சரி இப்போ பார்த்துடலாமா. இங்கே பாருங்கள், விளம் இருக்கா, விளத்துக்கு முன்னாடி நேர் இருக்கா, மாவுக்கு முன்னாடி நிறை இருக்கா, காய்க்கு முன்னாடி நேர் இருக்கா, மாவுக்கு முன்னாடி நிறை இருக்கா, விளத்துக்கு முன்னாடி நேர், மாவுக்கு முன்னாடி நிறை. அப்போ நாம் பிரித்த அலகிட்டு வாய்ப்பாடு சரிங்க. சரிங்களா, இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆசிரியராக இருந்து நான் திருத்துறேன் அப்படின்னா, நான் இது எல்லாமே நான் பார்த்துட்ருக்க மாட்டேன். சரிங்களா, அப்போ நாங்கள் எப்படி திருத்துவேன் அப்படின்னா, இதை வச்சு நான் அங்கேயே பார்த்துருவேன். இப்படி பார்த்த உடனேயே நாங்கள் மார்க் கொடுத்துருவேன். சரி, அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று தப்பானுச்சுன்னா அதுக்கப்புறம்தான் இங்கெல்லாம் சரி பார்ப்போம். சரிங்களா, அப்போ நம்ம முடிச்சுட்டு எளிமையாக இதை பார்த்துருங்க. இப்போ சரியிடுறதையும் அதாவது சரி பார்க்குறதையும் நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எளிமையாக 3 மார்க் வாங்கிடலாம். டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டாலும் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து பிரிக்க சொன்னாலும் நம்ம எளிமையாக பிரிச்சிடலாம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது முறையாக எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் காணொளியில் போட்டாச்சு, அதையும் பாருங்கள். சரிங்களா, சரிங்க. அடுத்து எப்படி நாம் ஒரு மதிப்பெண் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். திருக்குறள் கொடுத்துட்டு ஒரு சீரை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த சீரை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதனுடைய முதல் சீரையும் அடுத்த சீரையும் அடுத்தடுத்து எழுதிக்கோங்க. இந்த சீர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பிரிக்கணும். புள்ளி வச்ச எழுத்துக்கு 0, ஏனைய எழுத்துக்கு நம்பர் 1ன்னு கொடுங்க. புள்ளி வச்ச எழுத்துக்கிட்ட கோடு போடுங்க, நெடில் எழுத்துக்கிட்ட கோடு போடுங்க. கூட்டி பார்த்தா 2 வந்தால் நிறை. அப்போது நிறை நிறை கருவிளம். சரிங்களா, அடுத்து இதை பிரித்து பாருங்கள். நிறை நிறை, இங்கே என்ன தாங்க வரும், கருவிளம் தான் வரும். சரிங்க, இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே அலகிட்டு வாய்ப்பாடில் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன், விளமுன் நேர், மாமுன் நிறை, காய்முன் நேர், மாமுன் நிறை, விளமுன் நேர், மாமுன் நிறை. இது தாங்க வெண்பாவுடைய இலக்கணம். அதாவது ஒரு வெண்பா, அதாவது ஒரு திருக்குறள் பார்த்தோம்னா இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலையில் தாங்க முடியும். சரிங்களா, அப்படி பார்க்கும் பொழுது இப்போது விளமுன், சரிங்களா, விளமுன் என்ன தான் வரும், நேர் வரும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், நிறை நிறை இருக்கா, இங்கே என்னத்தில் முடிஞ்சால் இங்கே நிறை வரும், மாவில் முடிஞ்சாதான் இங்கே நிறை வரும், மாமுன் நிறை. அப்போது இதனுடைய கடைசி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சீர்கான முதல் நேர் தான் வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அடுத்தும் இதனுடைய முதலும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வாங்க, பதிலை பிரித்து பார்த்துடலாம். பிரித்தோம்னா என்ன வருது, நேர் நேர் நேர், நேர் நேர் தேமா, தேமாவோட நேர் சேர்ந்தால் என்னங்க வரும், தேமாங்காய். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள், தேமாங்காய், தேமாங்காய் வந்துச்சுன்னா இங்கே காய் முன் நிறை வருமா, அப்போ இந்த பதில் கிடையாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், புள்ளி வச்ச எழுத்துக்கிட்ட கோடு போடுங்க, நெடில்கிட்ட கோடு போடுங்க.
இதுக்கு 0 1 1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 0 1. 1னா நேர், 1 நேர், 0க்கு மதிப்பில். அப்போ நேர் நேர் என்ன வரும்? தேமா. இங்கே நேர் வந்துருச்சா? இங்கே இன்னொரு ஆன்சர் வரணும்னு பார்த்தேன், இங்கே ஒன்று வரணும். அப்போ நேர் நேர் தேமா. அப்போ இங்கே போட்டு பாருங்கள், நேர் 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 தேமா. அப்போது இது நம்மளுக்கு பதில் வர மாதிரி இருக்குது. அப்போ வெயிட் பண்ணலாம், நம்ம கடைசி எல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வால். புள்ளி வச்சு எழுத்துக்கிட்ட நெடில் எழுத்துக்கிட்ட என்ன வருது? 1 0. 1னா என்ன? நேர். அப்போ நேர் மட்டும்தான் வருது. நேர்னு முடிஞ்சால் என்ன ஆகும்? நாள். சரிங்களா? அது ஓரசிச்சீர் வாய்ப்பாட்டில் தான் வரும். அப்போ இதுவும் வராது. இப்போ எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு தெரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன தான் வரும்? ஒன்னார். இப்போ எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு தெரியுதுங்களா? இப்போது இது ஒரு வழிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வியை படிக்கிறீங்க அப்படின்னா பதிலை பார்க்காம கேள்வியை படிங்க. அப்படி படிக்கும்போது நம்மளுக்கே தோணும். சரிங்களா? அப்படியே ஆன்சர் எழுதலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதலாம். சரிங்களா? இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு தப்பே வராது. ஒரே மாதிரி 2 வந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ அழகாக நம்ம திருக்குறள் சார்ந்து 2 வினாவுக்கு பதில் எழுதிடலாம். அழகிடுதல் ஒன்று கேட்பாங்க, இன்னொன்று நிரப்புக. இது கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ 2 மார்க் நம்ம எளிமையாக வாங்கிடலாம். வினாத்தாளில் கேட்ட கேள்விக்கு எப்படி பதிலளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே குறிப்புகள் சொன்னோம். புள்ளி வச்சு எழுத்துக்கிட்ட கோடு போடணும், நெடில் கிட்ட கோடு போடணும். சரியா? அடுத்து புள்ளி வச்சு எழுத்துக்கெலாம் 0னும் ஏனைய எழுத்துக்கு 1ன்னு கொடுக்க சொல்லியிருந்தோம். கூட்டி பார்த்தா 1 வந்தால் நேர், 2 வந்தால் நிறை. அதுக்கடுத்தது வாய்ப்பாடு பார்க்கணும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அந்த வகையில் பார்க்கும்போது என்னதான் பதில் வரும் அப்படின்னா தேமா, புளிமா, மலர். ஈற்றசிச்சீர் வாய்ப்பாடு பார்த்தோம்னா ஓரசிச்சீர் வாய்ப்பாடெல்லாம் முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்போது நிறையில் முடிஞ்சால் மலர். சரிங்க, வினாத்தாளில் இந்த வினா எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல தான் எந்த சீரை கண்டுபிடிக்கணுமோ அந்த சீருக்கு முன்னாடி சீரையும் அடுத்த சீரையும் பிரித்து பார்க்கணும். இப்போ அமைவிலன் அதை நம்ம பிரிக்கணும். நெடில்கிட்டையும் ஒற்றெழுத்துக்கிட்டையும் நம்ம பிரிக்கும்போது நிறை நிறை வரும். நிறை நிறைனா என்னது? கருவிலம். அதே போல் எந்த சீரை கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு அடுத்த சீர் என்னென்னா தஞ்சம். அதே போல் ஒற்று நெடில்கிட்ட கோடு போடணும். இங்கே நெடில் இல்லை, ஒற்று தான் இருக்குது. அப்போது நேர் நேர் வரும். நேர் நேர்னா என்னது? தேமா. அப்போ முன்னாடி வாய்ப்பாடு கருவிலம், பின்னாடி வாய்ப்பாடு தேமா. இப்போ நான் சரிபார்த்தலுக்கு சொன்னேன் இல்லைங்களா? விலம் முன் என்னதான் வரும்? நேர் வரும். சரி, இப்போ நேர் வந்திருக்கு, தஞ்சத்தில் நேர் முன்னாடி வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன வாய்ப்பாட்டில் முடிஞ்சிருக்கணும்? காய் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா விலம் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய 4 பதிலை பாருங்கள். இப்போ தான் துவான், ஈகலான், ஒன்னார், அவரும் தாம். இப்போ இதை பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்தோம்னா முதல்ல என்ன வருதுன்னு பார்த்தோம்னா தான் துவானை பிரித்தோம்னா நேர் 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 தேமாங்காய், ஈகலான் நேர் நிறை கூவிலம், ஒன்னார் நேர் நேர் தேமா, அவரும் தாம் நிறை நேர் நேர். இதில் பார்த்தீங்கன்னா நேரில் ஆரம்பிக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவரும் தான் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த 3ல் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து தேமாங்காய், கூவிலம், தேமா, இப்படி தானே முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு அங்கே கண்டுபிடிக்க வேண்டியதில் பார்த்தீங்கன்னா காயில் முடியணும், விலமில் முடியணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 3வது பாருங்கள், ஒன்னார் எதில் முடிஞ்சிருக்கு? மாவில் முடிஞ்சிருக்கு. அப்போ அதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 4 பதிலில் 2 பதில் கட்டாயம் கிடையாதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேரில் ஆரம்பிக்குது. ஒன்று காயில் முடியுது, ஒன்று விலமில் முடியுது. நம்மளுக்கான பதிலும் எப்படி தான் வரணும்னு சொல்லியிருந்தோம்? நேரில் தான் ஆரம்பிக்கணும், விலத்தில் இல்லைன்னா காயில் தான் முடியணும்னு சொன்னோம். இப்போ இந்த 2ல் 1 தான் பதில். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான பதில் கிடைக்கும், ஒரு சில நேரங்களில் இப்படி 2ல் வந்து நிற்கும். நாம் அதை முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது உங்களுக்கு ஒரு எளிமையான வழியாக இருக்கும். அதாவது நம்ம படிக்காத பட்சத்தில், நம்மளுக்கு தெரியாத ஏதாவது வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள்.